அன்பான நண்பர்களே, இந்த உலகத்தில் நம்ம யாரை ஏழைன்னு சொல்கிறோம்? கார், பங்களா, பேங்க் பேலன்ஸ் இல்லாதவங்களை தானே. ஆனால் கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்க ஒருத்தர் மறுமை நாளில் உலகத்தோட மிகப்பெரிய ஏழையாக நிற்க போகிறார்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிச்சிருக்காங்க. அது எப்படின்னு இந்த யதார்த்தமான கதையை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் கதைக்குள்ளே போகலாமா? ஒரு பெரிய நகரத்தில் ஜாவித் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் இருந்தார். அவருக்கு பணம், சொத்து, சுகத்துக்கு பஞ்சமே இல்லை. அவர் தர்ம காரியங்களில் கூட நிறைய செய்வார். மற்றவங்க முன்னாடி ஒரு பெரிய கண்ணியமான முஸ்லீம் மாதிரி வாழ்ந்துட்டு வந்தார். ஆனால் அவரோட ஆஃபீஸில் வேலை செய்கிற ஏழை தொழிலாளர்களை ரொம்ப கேவலமாக நடத்துவார். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை இழுத்தடிப்பார். காரணமே இல்லாமல் எல்லாரும் முன்னாடியும் திட்டி அவமானப்படுத்துவார். ஒரு முறை அவரோட ஆஃபீஸில் பல வருஷமாக வேலை செஞ்ச ஒரு வயசான தொழிலாளி தன் மகளோட திருமணத்துக்காக கொஞ்சம் பணம் கேட்டார். ஆனால் ஜாவித் பணம் கொடுக்காது மட்டும் இல்லாமல், உனக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு ஆடம்பர கல்யாணம் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் கத்தி அவமானப்படுத்தி வேலையில இருந்து தூக்கிட்டாரு. அந்த முதியவர் அழுதுகிட்டு, இறைவா நீயே எனக்கு நீதி வழங்கு அப்படின்னு கையேந்தினார். காலங்கள் உருண்டோடினது. ஜாவித் மரணம் அடைஞ்சு அல்லாவோட மறுமை நாள் நீதிமன்றத்தில் வந்து நிற்கிறாரு. ஜாவித் உலகத்தில் செஞ்ச தொழுகை, நோன்பு, கொடுத்த தர்மம் எல்லாம் தராசுல வைக்கப்படுது. அவரோட நன்மைகள் மலை போல இருக்கு. ஆனா அப்போ உலகத்துல அவரோட பாதிக்கப்பட்ட அந்த வயசான தொழிலாளியும் இன்னும் சில ஊழியர்களும் அங்கே வந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாவிடம், இறைவா இந்த ஜாவித் உலகத்துல எங்க உழைப்பை சுரண்டினான், எங்களை அவமானப்படுத்தினான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அல்லாஹ் ஜாவித்தோட மலையளவு நன்மையில இருந்து ஒரு பெரிய பகுதியை எடுத்து அவங்களுக்கு கொடுக்க உத்தரவிடுகிறான். ஜாவித் செஞ்ச அத்தனை நன்மைகளும் கரைஞ்சு பூஜ்ஜியமாகுது. இன்னும் கொடுக்க வேண்டிய கடன்கள் மீதி இருக்கு. ஆனா நன்மைகள் தீர்ந்து போச்சு. உடனே பாதிக்கப்பட்டவரோட பாவங்களை எடுத்து ஜாவித் தலையில சுமத்தி அல்லாஹ் அவரை நரகத்துல தூக்கி போட உத்தரவிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தோழர்களிடம் கேட்டார்கள், உங்களில் திவாலானவர் யார் தெரியுமா என்று. அதற்கு தோழர்கள் சொன்னாங்க, காசு பணம் இல்லாதவர்கள் ஏழை என்றனர். ஆனால் நபி அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து போன்ற நன்மைகளோடு வந்துவிட்டு உலகத்தில் பிறரை திட்டியதாலும் உழைப்பை சுரண்டியதாலும் தன் நன்மைகள் அனைத்தையும் பிறருக்கு கொடுத்துவிட்டு நரகத்திற்கு செல்பவனே உண்மையான ஏழை. நண்பர்களே, உலகத்தில் காசு இல்லாதவன் ஏழை இல்லை. பிறரோட மனதை காயப்படுத்தி மறுமையில் நன்மைகளை இழந்து நரகத்துக்கு போகிறவன் தான் உண்மையான ஏழை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. என்னோட இந்த லாங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?